கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுவிக்கும் தேவன் என்ற தலைப்பில் இந்த காலை தியானத்தை நாம் தியானிக்க போகிறோம். சாது சுந்தர் சிங் திபெத்தியர்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று எண்ணி திபெத் சென்று இயேசுவை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அதற்காக அவரை தண்டித்து புத்த துறவி தலாய் லாமாவிடம் கொண்டு சென்றனர். சுந்தர் சிங்கை அவர் ஆழமான குழியில் எரிய சொல்லவே ஆழமான குழியில் தூக்கி எறியப்பட்டார் சாது சுந்தர் சிங். தூக்கி எறியப்பட்டதில் அவர் வலது கை காயப்பட்டது. இதை போன்ற தண்டனை பெற்று இதே குழியில் எரியப்பட்டவர்களின் எலும்பு கூடுகளின் மேல் போய் விழுந்தார் சுந்தர் சிங். அந்த இருண்ட குழியில் அவர் எங்கெல்லாம் கையை வைத்தாரோ அங்கெல்லாம் அழுகிய சதையும் கிடந்தன, துர்நாற்றமும் எடுத்தன. பதறிப்போன சுந்தர் சிங் இயேசுவை போல, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதற ஆரம்பித்தார். 2 நாட்கள் சென்றது. வெளியே வந்துவிடலாம் என்ற நம்பிக்கை இழந்தார் சுந்தர் சிங். 3ஆம் நாளில் குழியின் மேல் இருந்து இரும்பு மூடியை திறப்பது போல் ஒரு சத்தம் கேட்கப்பட்டது. பிறகு சுந்தர் சிங், இந்த கயிறை இறுக பிடித்துக்கொள் என்று சத்தம் கேட்டது. உடனே சுந்தர் சிங்கும் கயிறை இறுக பிடித்து கொண்டார். அவர் மேலே வந்து சுத்தமான காற்றை சுவாசித்த போது அந்த குழி மீண்டும் மூடப்பட்டது. தன்னை விடுதலையாக்கினது யார் என்று தன்னை சுற்றிலும் பார்த்தார். ஒருவருமே அந்த இடத்தில் இல்லை. அவரது வலது கரமும் சுகமாக்கப்பட்டிருந்தது. தேவனே தன்னை விடுவிக்க இறங்கி வந்தார் என்று அறிந்து தேவனை மகிமைப்படுத்தினார் சுந்தர் சிங். அதுபோல வேதத்தில் நல்ல உதாரணத்தை நாம் பார்க்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களிடம் தேவன் தனக்கு தந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக கூறினான். இஸ்ரவேல் தேசம் பாபிலோன் ராஜாவிடம் ஒப்பு கொடுக்கப்படும். அவன் தேசத்தை பிடிப்பான். இஸ்ரவேல் சிறையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னான். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன செய்தியை விரும்பாத சிலர், இந்த மனுஷன் கொல்லப்பட வேண்டும், இந்த மனுஷன் இஸ்ரவேலின் நன்மையை விரும்பாமல் அவர்கள் கேட்டையே விரும்புகிறான் என்று சொல்லி எரேமியாவை பிடித்து தண்ணீரற்ற உலையான துறவிலே இறக்கிவிட்டார்கள். ஆனால் தேவனோ எரேமியாவை மீட்க எத்தியோப்பியனாகிய ஒரு மனுஷனை அனுப்பினார். எரேமியா மீட்கப்பட்டான். இது போல நம்மை சுற்றிலும் மனிதர்கள் நீங்கள் மேலே எழும்ப முடியாதபடி உங்களை குழியில் தள்ளுவதைப் போல தள்ளலாம். ஆனால் தேவனோ நம்மீது மனம் இறங்கி வந்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். அவர் அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். வேதத்தில் எப்படியாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக யாவையும் இந்த காலை நேரத்துல செய்து முடிப்பார் என்று நம்பி விசுவாசியுங்கள். அவர் மீது பாரத்தை இறக்கி வையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.